மாக்டெயில், 2 டைப் ஆஃப் மாக்டெயில் எப்படி பண்றதுன்றத உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். எங்க வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க உடனே எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். லைக் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பைனாப்பிள், வெள்ளரிக்காய், இஞ்சி, புதினா இலை, லெமன், தேன், தர்பூசணி பழம், சாத்துக்குடி, உப்பு. நான் ஒரு மாக்டெயில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பைனாப்பிள் எடுத்துக்கிறேன். பைனாப்பிள் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அது ரொம்ப காயாக இல்லாமல் கொஞ்சம் பழமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. காயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரகரப்பு தன்மை இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே இருக்க இந்த ஸ்கின்னெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். பைனாப்பிள் முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சைனஸ், ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ஆர்த்ரைட்டிஸை கூட க்யூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஸ்கின் எல்லாம் நான் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை ஒரு போர்ஷனாக கட் பண்ணி இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். சில சமயம் உங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த பார்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சாஃப்டாக இருந்ததுன்னா இதை சேர்த்து போட்டுக்கலாம். அப்போ தான் மிக்சியில் அரையும். அதுக்காக தான் இப்போ நான் இதை சின்ன சின்ன பீசஸாக வெட்டிட்டேன். இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஜூஸர் இருந்ததுன்னா நீங்கள் ஜூஸரில் அடிச்சுக்கலாம். இல்லை ஹேண்ட் பிளெண்டர் இருந்ததுன்னா ஹேண்ட் பிளெண்டரில் அடிச்சுக்கலாம். இது நம்ம எப்போவுமே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடும்போது மிக்சி ஜாரில் எப்போதும் நம்ம சட்னிலாம் அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. அந்த பல்சர் சைடில் போட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் நான் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அது மேல் தோலெல்லாம் சீவிட்டு இப்போ அதையும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இஞ்சி சொல்லவே வேணாம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் எவ்வளோ மெடிசினல் வேல்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. முக்கியமாக இன்டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்ததான் நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறேன். இந்த வெள்ளரிக்காய் நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல அந்த வெள்ளரிக்காயோட இது நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நிறைய இது மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த வெள்ளரிக்காயில் நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. வெள்ளரிக்காவை நீங்கள் சும்மா நினச்சிடாதீங்க. இந்த வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே அருமையான வெஜிடபிள். அப்புறம் இது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மிக்சிலே போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் நம்ம புதினா இலையும் இதோட சேர்த்து போட்டு இதை பல்சரில் போட்டு நல்லா அடிச்சு இதை அரைக்கும் போது கொஞ்சம் திக்காக வரும். நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இது முக்கியமாக இந்த ஒர்க் அட் ஹோம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆஃபீஸில் இருக்கும்போது பக்கத்து டெஸ்க்குக்கு போவாங்க, அப்புறம் எம்டி ரூமுக்கு போவாங்க, இல்லை இன்டர்னல் ஒர்க் இருக்கும் அது மாதிரி போவாங்க. சும்மாவாவது கதை அடிக்கிறதுக்கு டெஸ்க் டு டெஸ்க்கு போவாங்க. ஆனால் இப்போ வீட்டில் தானே இருக்கிறோன்னு சொல்லிட்டு எங்கேயுமே மூமெண்ட்டே இல்லாமல் ஒரே இடத்துலையே உட்காந்துக்கிட்டு, சம்டைம்ஸ் சொல்லப்போனால் சில பேர்லாம் பெட்லேயே உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரிங்க் குடிக்கிறது அவங்களுக்கு இந்த எக்ஸஸ் ஃபேட்டு, ஒபிசிட்டிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த சம்மர் சீசனில் ஜென்ரலாகவே எல்லாருமே இதை குடிக்கலாம். இந்த லெஃப்ட் அவுட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் அடிஷ்னலாக நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அதை இதில் நம்ம புழிஞ்சிக்கலாம். லெமனில் உங்களுக்கு சிட்ரஸ் அவ்வளவும் உங்களுக்கு விட்டமின் சி. இப்போது இந்த ஜூஸில் நம்ம லெமன் புழிஞ்சிருக்கோம், ஜிஞ்சர் போட்டிருக்கோம், அப்புறம் பைனாப்பிளோட ஸ்வீட்னஸ்ஸு, இந்த குக்கும்பரோட டேஸ்ட்டு, இது எல்லாமே இது அமேசிங்காக இருக்கும் இந்த ஜூஸு. இப்போ இந்த ஜூஸில் நான் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பவுலில் இருக்கிறத நான் ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம கிளாஸில் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை ஒரு கிளாஸில் ஊற்றி ஐஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம்.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சில்லாக சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் குடித்தாலும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்காக நான் இப்போ கொஞ்சம் ஐஸ் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் தேன் ஊற்றிக்கிறேன். தேன் சொல்லவே வேணாம், அதுலேயும் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் தேனை ஊற்றி குடிச்சிங்கன்னா அப்படியே அமிர்தமாக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு புதினா இலையை போட்டு கார்னிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை குடிக்கும்போது அதோடைய ஃப்ளேவரும் அதோடைய வாசனையும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு டபுள் தமாக்கா. அடுத்த மாக்டைல் என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 2 சாத்துக்குடி பழம் எடுத்திருக்கேன். அதை நம்ம 2ஆக வெட்டிக்கலாம். இப்போ இன்னொரு பழத்தையும் அதே மாதிரியே வெட்டிக்கலாம். இந்த சாத்துக்குடி வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த பல்லு ஈறு சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷனுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் விட்டமின் சி மட்டும் இல்லை, கால்சியம் நிறையா இருக்கிறதுனால போனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இந்த முடி வளர்ச்சிக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஸ்கின்னெல்லாம் வந்து இதை அடிக்கடி நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா க்ளோ ஆகும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வேறு எங்கேயாவது பார்க்க போகிறோமோன்னா நம்ம வந்து சாத்துக்குடி பழம் தானே வாங்கிட்டு போவோம். அது மாதிரி இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதை அடிக்கடி நம்ம வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து நான் ஒரு ஜாரில் எடுத்து ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக நான் ஒரு தர்பூசணி பழம் எடுத்துக்கிறேன். வாட்டர் மெலான்னு சொல்லுவாங்கல்ல, இதில் வந்து 90% வாட்டர் தான். அவ்வளோ தண்ணி சத்து இருக்குது இதில். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இது கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இதில் வந்து அமினோ ஆசிட் நிறையா இருக்குது. இது வந்து இந்த எக்ஸஸ் ஃபேட்டெல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக பர்ன் பண்ணிடும். இப்போ இதில் நான் ஒரு பீஸை வெட்டி இதோட தோலெல்லாம் நான் வெட்டிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்ததாக நான் பைனாப்பிளை ஒரு 2 ஸ்லைஸ் வெட்டிக்கிறேன். இப்போ இதையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். பைனாப்பிளும் கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமாக இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். இப்போ இந்த பைனாப்பிளையை நான் வாட்டர் மெலானோட இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். மிக்ஸியில் பல்சர் மோடில் வச்சு இதை நல்லா வந்து அடிச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நம்ம அரைச்ச இந்த ஃப்ரூட்டை வடிகட்டிக்கலாம். இதில் வந்து நீங்கள் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், இதுவே அப்படியே வாட்டரியாக தான் இருக்கும். இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸை புழிஞ்சிட்டு இந்த லெஃப்ட் அவுட் இருக்குல்ல, இதையும் ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை என்ன பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ மீதி இருக்கிற இந்த ஜூஸையும் நம்ம இதே மாதிரியே புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜூஸோட நம்ம ஏற்கனவே புழிஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த சாத்துக்குடி ஜூஸு, அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு ஜக்கில் எடுத்து ஊற்றிக்கிறேன். தர்பூசணி பழம் வந்து இப்போ சீசனு, இப்போ நிறைய கிடைக்குது. இது இப்போ கிடைக்கும் போதே நம்ம இதெல்லாம் வாங்கி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரிலாம் ஜூஸ் எல்லாம் போட்டு நம்ம ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இந்த மாக்டைல வாட்டர் மெலான், பைனாப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் போட்டிருக்கோம். இதோடைய டேஸ்ட்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு பீஸ் வாட்டர் மெலானில் இந்த எண்ணெய் கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதால் நீங்கள் இப்படி ஸ்கூப் பண்ணிங்கன்னா அழகாக ரவுண்டாக வந்துடும். அதை எடுத்து நம்ம வந்து அந்த கிளாஸில் ஊற்றி அது மேலே போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நம்ம அப்புறம் ஸ்கூப் பண்ணி வச்சோம்ல அந்த வாட்டர் மெலானையும் போட்டு நம்ம யாருக்காவது கொடுக்கும்போது அதை பார்க்கும்போதே அப்படியே நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கும். குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு. இதில் வந்து நம்மளுக்கு எல்லாமே நேச்சுரல் சுகர் தான், நீங்கள் எந்த சுகரும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். சம்மருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 2 டைப் ஆஃப் மாக்டைல் செஞ்சு காட்டியிருக்கேன். இது சும்மா நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லோரும் செஞ்சு இதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணுறது இல்லாமல் உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும்.
போன தடவை நான் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டப்போ அதோடைய லெஃப்ட் அவுட்டில் வந்து உங்களுக்கு தொக்கு பண்ணி காட்டினேன். இந்த தடவை அந்த லெஃப்ட் அவுட் வச்சுருக்கேன். அதை என்ன பண்ண போகிறேன்றதை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. இப்போ இந்த வெள்ளரிக்காய் பைனாப்பிள் இஞ்சி போட்டு ஒரு மாக்டைல் பண்ணாங்களே, அதில் இருக்கிற லெஃப்ட் அவுட் வச்சு என்ன செய்ய போகிறேன் கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னாங்களே. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்ன செய்ய போகிறேன். நான் செய்ய போகிறதுனோ நான் தான் இந்த படையப்பால ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, மாப்பிள்ள அவர் தான் ஆனால் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு தான் எந்துன்று, அந்த மாதிரி செய்ய போகிறதுனோ நான் தான். ஆனால் ஐடியா வந்து ஜெயந்த் இது தான். இப்போ இதுக்கு என்ன செய்யலாம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். நம்ம எத்தையுமே ஃபுட் ஐட்டத்தில் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. எது எல்லாமே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லானது தான். அதை எப்படி என்ன வேறு மாதிரி எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த வெட்டின வெங்காயத்தை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம அந்த வெள்ளரிக்காய் அந்த பைனாப்பிள் லெஃப்ட் அவுட் இருக்குல்ல, அதையும் இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சும்மாவே அந்த வெள்ளரிக்காய் வெங்காயத்தை போட்டு செய்வேன். இதில் கொஞ்சம் இஞ்சி அந்த பைனாப்பிள் அந்த ஃப்ளேவர் இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்டு, உங்களுக்கு கர்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன், நல்லா திக்கு தயிராக. இதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும் வெயில் காலத்துக்கு இது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி சால்ட் ஆட் பண்ணிங்க. இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு எப்போதுமே ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், சும்மாவே நார்மலாக ரைஸ் சாப்பிடும்போது கூட சைடில் வந்து ஒரு தயிர் பச்சடி மாதிரி சாப்பிட்லாம். அதுவும் இந்த சம்மருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது நம்ம இந்த தர்பூசணி பைனாப்பிள் ஆரஞ்சு வச்சு ஒரு மாக்டைல் பண்ணி காட்டணும்ல, அந்த லெஃப்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு பேனை வச்சுக்கலாம். இந்த லெஃப்ட் அவுட் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதில் உள்ள அந்த தர்பூசணி சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும், ஏன்னா தர்பூசணியோடைய லெஃப்ட் அவுட்னால. அதனால் இந்த பேனில் போட்டு அந்த மாய்ஸ்சர் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதை இதுவும் ஜெயந்தியோடைய ஐடியா தான், செஞ்சு தான் நான் காட்டுறேன். இப்போது ஓரளவுக்கு இது ட்ரை ஆன உடனே இந்த குவான்டிட்டிக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிங்க. உங்கள் ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சுகர் மெல்ட் ஆகி அந்த மிக்சரோட நல்லா பிளெண்ட் ஆகிடும். கடைசியாக ஒரு மாதிரி கேரமலைஸ் ஆன மாதிரி ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கிட்டு இருக்கணும். ரொம்பவே சூப்பராக வரும் இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு கேரமலைஸ் ஆகிடுச்சு. இதில் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்ட்டு. இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டு இந்த பதத்துக்கு வந்தால் போதும், நம்ம இறக்கிட வேண்டியது தான். இது வந்து ஒரு சூப்பரான மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம். இது அப்படியே பிரெட் ஸ்லைஸில் தடவி சாப்பிட்லாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஜூஸ் செய்யும்போது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நிறையா நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஹேவ் அ குட் டே.